வணக்கம். மனித உடலில் உள்ள செல்களின் அமைப்பு, அதுக்குள்ள இருக்கிற உறுப்புகள் பத்தி நிறைய நம்ம பேசிட்டோம். நேத்தோட அது முடிஞ்சது. எதுக்கு நான் இந்த செல்கள் பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன்? இது என்ன மோட்டிவேஷனல் வீடியோவா, சயின்டிபிக் இன்ஃபர்மேஷனா, என்னன்னே தெரியாம குழப்பத்தில் இருப்பீங்களா என்னன்னு தெரியல. ஸோ இன்னைக்கு எதுக்காக செல்களை பத்தி பேசிட்டு இருந்தேன் அப்படின்றத பத்தின விளக்கமும் நான் சொல்ல போறேன். இந்த உலகத்துல எல்லாமே ஒரு சின்ன மைன்யூட்டான செல், அணு, எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், அதுல இருந்து தான் எல்லாமே ஆரம்பமாகுது. ஒரு கட்டிடம் மணல், செங்கல், சிமெண்ட், இரும்பு கம்பிகள், காங்கிரீட், ஜல்லி எல்லாத்தையும் சரியான விகிதத்துல கலந்து கட்டிடத்தை எழுப்பினாதான் அது நல்லா இருக்கும். அதுல மிஸ்மேட்ச் ஆகுது, கொஞ்சம் கூட குறை இருக்குதுனாலும் பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்காது. அது போலதான் நம்ம உடலுக்குள்ள இருக்கிற 37 ட்ரில்லியன் செல்கள், அதாவது ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்ல ஆவரேஜா ஒரு 35 லட்சம் கோடி செல்கள்னு வச்சுக்கோங்களேன். இது பல தொகுப்புகளா இணைஞ்சுதான் நம்ம உடலை உருவாக்குது. அது அடுத்த கட்ட நடவடிக்கை, செல்லோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்றத அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி.